ஆக நாம் மீண்டும் மீண்டும் எதை பற்றி பேச வேண்டும்? முருகன் இந்து கடவுள் என்றால் உனக்கு இந்து கடவுள் சொல்ல போனால் அவன் கொற்றவையின் மைந்தன் என்பதை பற்றி நாம் பேச வேண்டும். பலியிடுவது யார் மரபு? யாருக்கு எதிரானது? பலியிடுவது தமிழ் மக்களின் மரபு. யார்? உலகம் முழுவதும் பழங்குடிய மக்களின் மரபு. பலியிடுவது மரபு. அப்ப அந்த மரபு உனக்கு என்ன பிரச்சனை? நீ கறி சாப்பிட மாட்ட, எங்க பக்கமே திரும்ப மாட்ட, நாங்க பலி கொடுக்கிறோம் உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனைனா தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியலங்கிறது உனக்கு பிரச்சனை. மதுரையில் ஒரு 4 தொகுதிகளை அவர்கள் திட்டமிட்டு குறிவைத்திருக்கிறார்கள். அந்த தொகுதியிலே வெல்ல வேண்டும் என்ற பிரச்சனை. நமக்கு அவர்கள் பாடம் எடுக்கிறார்கள். என்ன? குன்றம் இருக்கும் இடம்தான் குமரனுக்கு சொந்தம். எங்களுக்கு புதுசா சொல்லாத. குன்றம் இருக்கும் இடத்துல குமரனும் இருப்பாரு, குல்லா போட்ட இஸ்லாமியரும் இருப்பாரு. நீ எங்களுக்கு விளக்காத. நீ சொல்ல வேண்டிய எங்களுக்கு அவசியம் கிடையாது. இங்க மட்டும் கிடையாது. ஐயப்பனை பார்க்கறதுக்கு முன்னாடி யாரங்க பார்த்துட்டு போகணும்? வாபரை பார்க்காம ஐயப்பனை போய் பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட மரபு இங்க இருக்கக்கூடிய பழங்குடிய மக்களின், இங்கே வாழக்கூடிய மக்களின் மரபு என்பது என்ன? இஸ்லாமியர்களும் இந்துவாக கன்வெர்ட் செய்யப்பட்டவர்களும் அந்த மக்களுடைய மரபு அதுதான். ஆக இந்த தமிழ்நாட்டு மக்களின் மரபுக்கு எதிராக நான் மீண்டும் மீண்டும் சொல்ல போனா, நீ கடவுளை கும்பிடுறவன், நான் தெய்வங்களை கும்பிடுறவன். கடவுள் தெய்வங்கள் அப்படி இல்லை. நான் என்ன சாப்பிடணும் அது சாப்பிடுவார், நான் என்ன குடிப்பேனோ அதை குடிப்பார். இவர் சரக்கு குடிப்பாரா? அதே சரக்கு குடிப்பாரு. சுருட்டு பிடிப்பாரா? அதே சாமி பிடிப்பாரு. உன் சாமி வேற என் சாமி வேற, உன் பண்பாடு வேற என் பண்பாடு வேற. புரிஞ்சு போச்சா? நீ கொண்டு போய் என்ன பண்ணுவ? உன் சாமிக்கு வெண்ணையை போடுவேன், இந்த என்னது ஒரு வடையை போடுவேன். என் சாமிக்கு நான் ஆடு அறுப்பேன், கோழி அறுப்பேன், பன்னி அறுப்பேன். நான் கருப்பண்ண சாமின்னு ஒரு சாமி இருக்கு இந்த கொங்கு பகுதியில். பார்த்தீங்கன்னா அந்த சாமிக்கு என்னத்தமா கொடுப்பாங்க? ஆடு அறுத்து அந்த இதயத்தை நெருப்புல சுட்டு கொடுப்பாங்க. பெரியாண்டவர்னு ஒரு சாமி இருக்கு. 4 வருஷத்துக்கு வரும்போது சுடுகாட்டில் போய் தான் அந்த சாமியை பார்ப்பாங்க. அந்த சாமிக்கு என்ன செய்வாங்கன்னா, ஆடு, கோழி, பன்றி முப்பூசை நடத்துவாங்க. அந்த 3 ரத்தத்தையும் கலந்து பச்சை அரிசியில திருமுருகாற்றுப்படையில் சொல்கிறாரே, அதை போலவே அவர் ஆடு ரத்தமும் இளம் ஆடு ரத்தமும் பச்சை அரிசியும் கலந்து படையல் செய்ததாக வரலாற்றில் பதிவு செய்கிறார்கள் திருமுருகாற்றுப்படையிலே. அதே போல பெரியாண்டவருக்கு இப்போது வரைக்கும் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, பெரியாண்டவருக்கு பெரியாண்டச்சி சாமிக்கும் ஆடு, கோழி, பன்றி 3ஐயும் பச்சரிசி சாப்பாட்டில் அறையா பாதி வேக வச்சு அந்த சாப்பாட்டில் கலந்து ஒரு உருண்டையை தூக்கி மேலே தூக்கி போட்டுருவான். அது மூட நம்பிக்கை இல்லை. நான் என்ன சாப்பிட்றேன், என் சாமி உன்னை சாப்பிடுவான், அவ்வளோதான்.